ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்கள் கிச்சனில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பகாரியா சாப்பாடு செய்வது எப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்த்துடலாமா? வாங்க. அடுப்பு நல்லா காஞ்சிருச்சு. எவ்வளோ ஹீட் வருதுன்னு பார்த்துக்கிட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயை ஊற்றலாம். ஒரு 400 கிராம் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கிட்டால் போதும், அதிகமான வேண்டாம். 1 கிலோவுக்கு 400 கிராம். ஆக்சுவலாக நான் இன்றைக்கி செய்கிறது வந்து ஒரு 1.5 கிலோ, அதுக்கு ஒரு 500 கிராம் அந்த மாதிரி எடுத்தால் போதும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சரி, இப்போ இதில் வந்து நம்ம பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3மே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது போட்டோடனே இந்த மாதிரி வெடியணும், சரிங்களா? அதை வெடிஞ்சதும் இப்போ அதில் நம்ம ஆனியனை போட்டுடலாம். இப்போ இதில் 400 கிராம் வெங்காயம் கட் பண்ணியிருக்கு. இப்போ அது இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் வெங்காயம் நல்லா வேகணும், கொஞ்சம் நேரம் அது நல்லாவே வேகட்டும். ஆனியன் நல்லா வெந்துகிட்டே இருக்குது. அது வரைக்கும் நம்ம மேலே கொஞ்சம் ஒரு ப்ளைட்டை போட்டு மூடிடும், இன்னும் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். வெங்காயம் வெந்துச்சா இல்லையான்னு ப்ளைட் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னொரு வாட்டி நல்லா வதக்கி விடணும். எந்த ஒரு குழம்புலையும் சரி, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக சாப்பாடு செய்யணும்னா இந்த வெங்காயம் மட்டும்தான் ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு மட்டுமே. ரொம்பவும் தீயக்கூடாது, சரிங்களா? ரொம்ப ஒயிட்டாகவும் இருக்கக்கூடாது. ஒரு லிமிட்டாக ஒரு கரெக்டான இதில் நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும். சரி, இது கூடவே நம்ம ஒரு 6 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். சரி, இது கூட நம்ம ஒரு 400 கிராம் தக்காளி எடுத்துருக்கோம், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஸோ தக்காளிலாம் நல்லா அப்படி வெந்து வந்தோடனே இப்போ இதில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு உடனே எல்லாமே போட்டுறக்கூடாது. ஸோ அதோட வாசனை, பச்சை வாசனை எல்லாமே போடுற வரைக்குமே நல்லா கிண்டிகிட்டே இருங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கி அதோட ஸ்மெல்லாம் நல்லா பிடிச்சி இப்போ தேவையான அளவுக்கு, அதாவது பாதி கட்டு புதினா பாதி கட்டு கொத்தமல்லி இப்போ நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மெயின் மேட்ரு இதில் அடி பிடிக்காமல் பார்க்கணும். நல்லா வதங்கிடுச்சு. இதில் தான் நான் அரிசி அளந்துருக்கேன். இதில் வந்து 2 சொம்பு அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து இப்போ 2 சொம்பு அளவுக்கு அரிசிக்கு தண்ணி வந்து கரெக்டாக 3 சொம்பு எடுத்துக்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ இதில் வந்துட்டு 3 சொம்பு தண்ணி ஊற்றுறோம். 3.5 சொம்பு தண்ணி. சொம்பு தண்ணி நம்ம ஊற்றிருக்கோம். சரி, இதை கிண்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு இப்போ உப்பை போட்டு மூடிடலாம். 1.5 கிலோ அரிசிக்கு நான் ஒரு கை உப்பு போடுறேன், இன்னும் 1/4 வாசி உப்பு போட்டாச்சு. அதை நல்லா கிண்டி விட்டுட்டு தட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம தட்டை திறந்துடுவோம். உப்பு கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிட்டு அடுத்தது அரிசி அதில் போட்டுடலாம்.
அரிசி நல்லா ஊறிச்சு, தண்ணி நல்லா எடுத்துட்டு சாப்பாடு அரிசி இதில் போட்டுற வேண்டியது. போட்டுட்டு நம்ம இதை ஒரு வாட்டி கிண்டிட்டோன்னா அதோடு விட்டுடணும். நம்ம திறந்து பார்த்துட்டு கிண்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஹல்வா தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப கிண்டக்கூடாது. இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். தட்டு போட்டு மூடிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னொரு வாட்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தட்டு திறந்துட்டு கொதிக்குது, என்ன ஸ்டேஜில் இருக்குன்றதை பார்த்துக்கலாம். லைட்டாக பார்த்து கிண்டி விடணும். போட்டு ரொம்ப கொலன்னு கிண்டிடக்கூடாது. பார்த்து நிதானமாக கரெக்டாக பண்ணணும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் கரெக்டான இதுக்கு வந்துருச்சான்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, கரெக்டான இதில் இருக்குது. நம்ம இப்போ இதை தம்மில் விட்டுருங்க. கரெக்டாக ஒரு 15 நிமிஷத்தில் தம்லேருந்து இறக்கிடலாம். இன்றைக்கி நம்ம ஆர்கே சேனலோட பகாரியா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு இரும்பு தவாவை கீழே வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டேங்கன்னா அந்த ஹீட்டுக்கு ஃபுல்லாகவே அனலுக்கு வெந்துடும். அது மேலே ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் தண்ணி முக்கால்வாசி வச்சிங்கன்னா ஃபுல்லாக தம்மில் இறங்கிடும். ஒரு 15 நிமிஷத்தில் நம்ம பகாரியா ரெடி ஆகிடும். தம்மில் விட்டு கரெக்டாக 15 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தம்லேருந்து இறக்கிட்டு சாப்பாடு எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. தட்டை திறந்து சாப்பாடு இப்போ எப்படி வந்திருக்குன்ட்டு பார்க்கலாம் வாங்க. சாப்பாடு நல்லா நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? இது உப்பு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, ரொம்ப கொதிக்க இருக்குது. ஸோ சின்ன பிளேட்டில் மாற்றிட்டு பாப்பா கிட்டே கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கேட்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆர்கே சேனலில் பகாரியா சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.